Hi all, welcome to Vishain Academy. This is Jemima. So உங்களுக்கு வந்துட்டு SSC CGL ஓட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்றது தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு RRB, SSC, பேங்க்கு, அதுக்கப்புறம் TNPSC, டெட்டு, போலீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான கோச்சிங் வந்து எனக்கு வேணும், ஆன்லைனில் இல்லைன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு எனக்கு வேணும், ப்ராப்பர் ட்ரைனிங் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விஷயன் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்குது. நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ SSCயோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து June 9 வந்து விட்டாங்க. நீங்கள் வந்து July 4 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து July 4ஓட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஆன்லைன் வந்து பேமெண்ட், அதாவது ஒரு வேலை வந்து சர்வர் டவுனாக இருக்குது அப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வரைக்கும் பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 5ஆம் தேதி வரைக்கும் ஜூலை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் பீரியட்ஸ் இருக்கும். அதாவது ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் கரெக்ட் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷனில். அதுக்கு வந்து 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 9லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். அப்புறம் எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக 13 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் Tier 2 வந்து டிசம்பரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ Tier 1ல் உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வரும் 25 கொஸ்டின், அதுக்கு 50 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கும் 25 கொஸ்டின் 50 மார்க்ஸ், அப்புறம் ஆப்டிடியூடு 25 கொஸ்டின் 15 மார்க்ஸ், லாஸ்டா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 கொஸ்டின் 15 மார்க்ஸ். இது எல்லாத்துக்குமே 1 hour உங்களுக்கு டைம். இதுக்கு நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எழுதுனதுலேருந்து ½ மார்க் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்து Tier 2ல வந்துட்டு 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1ல மொத்தம் 4 செக்ஷன் வந்து செக்ஷன் 1ல வந்துட்டு ஆப்டிடியூடு அப்புறம் வந்துட்டு ரீசனிங் ரெண்டுமே 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், ஸோ 180 மார்க்ஸ் வரும். அண்ட் செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஜென்ரல் அவேர்னஸும் வரும். ஸோ இங்கிலீஷ் வந்து 45 கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 70 கொஸ்டின், அதுக்கு 3 மார்க்கு, அதனால வந்து 210 மார்க் வரும். அண்ட் செக்ஷன் 3 வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், அதுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு 60 மார்க்ஸ். செக்ஷன் 4 வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து பேப்பர் 1, இது எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி இன்னும் சிலபஸ் டீட்டெயிலாக நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி நீங்கள் விஷயன் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். டீட்டெயில்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.